இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரம் ஜியோமெட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் மெட்ரிகுலேஷன் புக்கில் இருக்கிற டாபிக் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி எக்ஸாம்பிள் 10.2 இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு 5 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம், சப்டிவிஷனாகவும் கேட்பாங்க. நமக்கு இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளால் டீட்டெயில் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ ப்ராப்ளம் பார்க்கலாம். டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரம் ஜியோமெட்ரிக்கல் ப்ராப்ளம். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படிலாம் ஃபார்மேட் பண்ணுறது, நமக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். எக்ஸாம்பிள் 10.2 பார்க்கலாமா? ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் தி ஃபேமிலி ஆஃப் ஆல் ஸ்ட்ரைட் லைன்ஸ் பாசிங் த்ரூ தி ஆரிஜின். எவ்வளோ அழகாக கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபைன், நம்ம கண்டுபிடிக்கணும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் த ஃபேமிலி ஆஃப் ஆல் ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க பாசிங் த்ரூ தி ஆரிஜின். ஸோ ஆரிஜின் வைஸ் ஃபார்ம் பண்ணுற ஸ்ட்ரைட் லைன்ஸோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான் நம்மளுடைய கொஷின். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்கணும், நமக்கு கொடுத்துருக்குற கண்டிஷன் ஸ்ட்ரைட் லைனில் எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாமா? சொல்யூஷன். நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் ஏதாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? நம்ம ஜியோமெட்ரி ரெலவெண்ட்டாக நமக்கு நிறைய ஃபார்முலாஸ் தெரியும். இப்போ நமக்கு ஸ்ட்ரைட் லைன் பேஸ்டாக நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா y = mx. இப்போ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். The family of straight lines passing through the origin is y = mx, where m is arbitrary constant. இங்கே எம்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ y = mx மட்டும்தான் இருக்குது. இது நார்மல் ஈக்குவேஷன். இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக மாற்றணும்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். டிஃபரன்ஷியேட் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன் ஈக்குவேஷன் 1. ஸோ நமக்கு தெரிஞ்ச அந்த ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன இருக்கலாம், அண்டர் எக்ஸை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். தட் இஸ் ஒய்யை பண்ணிங்கன்னா dy/dx, m இன்ட்டு எக்ஸை பண்ணால் 1, அப்போ m இன்ட்டு 1. ஸோ வி கேட் ஆன்சர் m. திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் 2. ஆக்சுவலி இதில் எம்மோட வேல்யூ கிடச்சிருச்சா? ஸோ m = கிடச்சிருக்கு. அப்போ m = இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 2 இன் 1. அப்போ y = mக்கு பதிலாக எடுத்துக்கிட்டால் என்ன வந்திருக்கலாம், dy/dx இன்ட்டு ஆல்ரெடி இருக்கிற x. அவ்வளோதான். இதுக்கடுத்து என்ன, நமக்கு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் தெரியும், அந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரெண்டே விஷயம் தான். ஸோ y = x × dy/dx. This is our required differential equation of the given straight line passing through the origin. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு கொஷினை ஒரே ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் தி ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் பாசிங் த்ரூ தி ஆரிஜின். தட் இஸ் அவர் கொஸ்டின். ஸோ ஸ்ட்ரைட் லைன்ஸ்னால் y = mx. இந்த y = mx பேஸ் தான் நம்ம ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாலே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு 2 ஸ்டெப் தான் எழுதியிருக்கும். ஒரு தடவை எழுதி பாருங்கள். உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் எழுதியிருப்போம். ஸோ இதையும் கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக நோட்ஸ் எடுங்க. ஆல்ரெடி இப்போ நீங்கள் எக்ஸாம் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நம்ம சேனலில் என்னென்ன மாதிரிலாம் நம்ம லைன்ஸ் எழுதுகிறோம், ஏதோ ஷார்ட்கட் சொல்கிறோமான்னு மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த டாபிக் ரெலவெண்ட்டாக நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.